பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 17. பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக்ஸாம யஜுரேவச. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. ரிக் சாம யஜுர் வேதங்களும் நானே. பொருளுரை: அசையும் அசையாத பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் கிருஷ்ணருடைய சக்தியின் பல்வேறு செயல்களின் மூலம் படைக்கப்படுகின்றன. ஜட உலகில் நாம் பல்வேறு உயிர்வாளிகளுடன் பல்வேறு உறவுகளை வளர்த்துக் கொள்கிறோம். உண்மையில் இந்த உயிர்வாளிகள் அனைவரும் கிருஷ்ணரின் நடுநிலை சக்தியே. பிரகிருத்தியின் படைப்பில் அவர்களில் சிலர் தந்தையாகவும் தாயாகவும் பாட்டனாராகவும் படைப்பாளராகவும் தோன்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லாரும் கிருஷ்ணரின் அம்சங்களே. இதன் அடிப்படையில் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோன்றும் இந்த உயிர்வாளிகள் கிருஷ்ணரே. இப்பதத்தில் தாத்தா என்னும் சொல் படைப்பவனை குறிக்கின்றது. நமது தாய் தந்தையர் மட்டும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் அல்ல. படைப்பாளி, பாட்டனார், பாட்டி என அனைவரும் கிருஷ்ணரே. உண்மையில் கிருஷ்ணருடைய அம்சமாக விளங்குவதால் எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணரே. எனவே எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன. வேதங்களின் மூலமாக நாம் எதையெல்லாம் அறிய விரும்புகின்றோமோ அவை கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையின் முன்னேற்ற படிகளை தவிர வேறல்ல. அதிலும் முக்கியமாக நமது ஸ்வரூப நிலையை தூய்மைப்படுத்த உதவும் வேத அறிவு கிருஷ்ணரை குறிக்கும். அதுபோல வேத கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கும் உயிர்வாளியும் கிருஷ்ணரின் அம்சமே. எனவே அதுவும் கிருஷ்ணரே. எல்லா வேத மந்திரங்களிலும் இருக்கக்கூடிய பிரணவ என்று அறியப்படும் ஓம் என்னும் தெய்வீகமான சப்தமும் கிருஷ்ணரே. சாம, யஜு, ரிக், அதர்வ ஆகிய 4 வேதங்களில் காணப்படும் மந்திரங்களில் பிரணவம் அல்லது ஓம்காரம் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அதுவும் கிருஷ்ணரே. பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக்ஸாம யஜுரேவச. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. ரிக்ஷாம யஜுர் வேதங்களும் நானே. நிறைய பேருக்கு பகவத்கீதை கேட்கறதுக்கு பிடிக்கும். ஆனா யாரெல்லாம் பகவத்கீதை கேட்க விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பகவத்கீதையை முழுசா கேட்கறதுக்கு பிடிக்காது. பகவத்கீதையில எல்லா விஷயத்தையும் முழுசா கேட்கறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்காது. சில நேரத்துல பார்த்தோம்னா அதுல பல பிரிவுகள் அடங்கலாம். பௌதிகவாதிகள் பலர் அவங்களும் முழுசா கேட்கறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இல்ல பேரளவு ஆன்மீகவாதிகள்னு சொல்லிக்கிறவங்களும் முழுசா கேட்கறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. கேட்கறதுக்கு ஆசை இருக்கும், முழுசா கேட்கறதுக்கு ஆசை இருக்காது. முழுசா கேட்டாலும் அத முறையான சீட பரம்பரை மூலமா கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்காது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட நம்ம அறிவித்தோம், இந்தியா முழுக்க ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை உண்மையுருவில் பிரபலமாயிருக்கு. ஏதோ காரணத்தினால, என்ன காரணமோ ஆக மொத்தம் பிரபலமாயிருக்கு. சிலர் நம்மளுடைய பகவத்கீதை உண்மையுருவில் ரஷ்ய மொழியில இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு, ஐயோ இதுல நமக்கு பிடிக்காத விஷயம்லாம் இதுல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. அந்த வழக்குல எந்த ஒரு
தயவுசெய்து பக்தர்கள் அவங்களுடைய செல்போனை அணைச்சு வைங்க. முக்கியமான விஷயம் கேட்கும்போது குறைஞ்சது நம்மளுடைய கவனம் சிதறாமல் இருக்கும். ஓகே, நிறைய இடங்கள்ல அணைக்கணும்னாலே அதுவும் நமக்கு தொந்தரவா தான் இருக்கும். ஏதோ காரணத்தினால அவங்க பகவத்கீதையை படிச்சாங்க. படிச்சு பார்த்துட்டு, ஓ இதுல நமக்கு உதவாத விஷயம்லாம் இருக்கே, நமக்கு ஒத்து வராத விஷயம்லாம், அதனால இந்த புத்தகத்தை தடை செய்யணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கு போயின்னு இருக்கு ஒரு பக்கம். ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம்னா எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு. ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை இதுக்கு முன்னாடி இந்திய பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இல்லை. கிருஷ்ணருடைய ஏற்பாட்டில் ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு. இஸ்கான், ஸ்ரீல பிரபுபாத் இதை பற்றி விவாதங்கள் முன்ன வந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி இஸ்கான் இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தப்ப அப்ப இஸ்கானை பத்தி இந்திய பாராளுமன்றத்தில் பேசினாங்க. அப்ப அவங்க என்ன பேசினாங்கன்னா, ஒருவேளை இந்த இஸ்கான்காரங்க வெள்ளைக்காரங்களா இருக்கிறாங்களே, இவங்க அமெரிக்காவோட உளவுத்துறையினரா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் விவாதிச்சாங்க. ஏன்னா யாராலையும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயத்த ஸ்ரீல பிரபுபாத் செஞ்சு காட்டினார். ஏன்னா யாராலையும் யோசிச்சு பார்க்க முடியல, எப்படியா இவங்க வெள்ளைக்காரங்க எப்பவுமே மது மாது மாமிசம்னு கிடக்குறவங்க, அவங்க எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு குடுமி வச்சுக்கிட்டு காவி போட்டுக்கிட்டு செயின் குதிச்சுட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க? அது எப்படி சாத்தியமாகும்? ஏதோ உள்ள ஒரு வில்லங்க இருக்கு. ஒருவேளை இந்த அமெரிக்காக்காரங்க நம்ம இந்தியாவை உளவு பார்க்கறதுக்காக இப்படி இந்தியாக்கார மாதிரி உள்ள அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் அதை விவாதிச்சாங்க. சில பக்தர்கள் அது காரணமா இந்தியா விட்டு வெளியிலேயே அனுப்பியிருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாத் இருந்த காலத்துல, ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இஸ்கானை பத்தி பாராளுமன்றத்தில் வரக்கூடிய விவாதம் அப்படின்னா அது பகவத்கீதை சம்பந்தமா. கீதையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாருக்கும் பிடிக்காது. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயா பகிருத்த ஜான ஆசுரிம் பாவம் ஆசுதா. மூடர்கள் என்கிட்ட சரணடைய மாட்டாங்க அப்படின்னு. மூடா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் கழுதைன்னு அர்த்தம். யாரெல்லாம் கழுதைங்களோ கிருஷ்ணர் கிட்ட வராது. இன்னொரு விதத்தை சொல்லணும்னா, கிருஷ்ணர் கிட்ட சரணடையாதவங்க யாரோ அவங்க எல்லாரும் கழுதைங்க. இது பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டுப்பாங்க. கிருஷ்ணர் நம்மளை கழுதைன்னு திட்டுறாருன்னா உடனே அவனுக்கு பகவத்கீதா வேண்டாம். இது எனக்கு பிடிச்சதை வச்சுப்பேன், பிடிக்காத வச்சுப்பேன்னு, பிடிக்காத விட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை. நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி நியாய சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு கதை. என்னன்னா, ஒருத்தன் ஒரு கோழி வளர்த்தான். சில நேரங்கள் அது வாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா சமஸ்கிருத நியாய பிரகாரம் கோழி. ஒருத்தன் ஒரு கோழி வளர்த்தான். அந்த கோழி தினமும் ஒரு தங்க முட்டை போட்டுச்சான். ஆனா அந்த கோழி நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தது. அந்த கோழியை வளர்த்தவன் என்ன நினைச்சான், இந்த கோழி பின்னாடி தானே முட்டை போடுது, முன்னாடி எதுக்கு அது
அதுக்கு நான் ஏன் தண்டத்துக்கு சாப்பாடு போட்டு இருக்கணும், இந்த கோழியை பாதியா வெட்டிடலான்னு சொல்லி பாதியா வெட்டிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கோழி செத்து போயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு தங்க முட்டை கிடைக்காது, எந்த முட்டையும் கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் பகவத்கீதையில பாதி விஷயம் எனக்கு பிடிக்கும், பாதி விஷயம் எனக்கு பிடிக்காது, பிடிச்ச விஷயத்தை எடுத்துப்பேன், பிடிக்காத விஷயத்தை வெட்டி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா பகவத்கீதையோட பலனை அடைய முடியாது. பகவத்கீதைய முழுசா ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் முழுமையான பலனை அடைய முடியும். முழுசா ஏற்றுக்கொள்ளணும். கீதையை கேட்டு முடிச்சரியும் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொல்றான், சர்வமேதத் ரிதம் மன்யே எம்மாம் வதசி கேசவா. ஓ கேசவா, கேசவனே, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாவற்றையும் அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க சொன்னதுல இந்தந்த விஷயங்கள் ஏற்றுக்கிறேன், இந்தந்த விஷயங்கள் நான் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு அர்ஜுனன் சொல்லல கிருஷ்ணர் கிட்ட. நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பூர்ணமா ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி சொன்னான். அதுதான் பகவத்கீதையை படிக்கிறதுக்கான, தெரிந்து கொள்றதுக்கான மனப்பான்மை. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகமும் கேட்கறதுக்கு பிடிக்காது. என்ன சொல்றார் கிருஷ்ணர்? பிதாஹம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமஹ. குறிப்பா முதல் வரி, ரெண்டாவது வரி சொல்லிட்டு போட்டு ஓகே, வேத்யம் பவித்ரம் ஓம்கார, ஓம்காரத்துல தூய்மையான ஓம்காரம் நான் தான், சரி பரவாயில்ல. ரிக்ஷாம எஜுரேவச்ச, அது ஏதோ இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன இருக்கு. ஆனா இந்த வரியை கேட்கும்போது, முதல் வரியை கேட்கும்போது, பிதாகம் அஸ்ய ஜகத்தோ மாதா தாத்தா பிதாமஹ அப்படிங்கும்போது எல்லாருக்கும் சுருக்குன்னு உரைக்கும். ஹாஹா, கிருஷ்ணர் என்னடா இது, நான் தான் அப்பாங்கிறாரு, நான் தான் அம்மாங்கிறாரு, நான் தான் தாத்தாங்கிறாரு, நான் தான் காப்பாளனும் சொல்றாரு. பிதா அப்படின்னா தந்தை, அதுவும் எல்லாருக்கும், ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்ல, ஜகத்தோ எல்லாருக்கும் சொல்றார், எல்லா ஜீவன்களுக்கும் சொல்றார், மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஜீவன்களுக்கும் சொல்றார். கிருஷ்ணர் இதுக்கு பின்னாடி 13வது அத்தியாயத்துல வரும்போது சொல்லுவார், எல்லா ஜீவன்களுக்கும் நான் தான் விதை கொடுக்கக்கூடிய தந்தைங்கிற. கிருஷ்ணர் தான் எல்லாருக்குமே தந்தையா இருக்கார், எல்லா ஜீவன்களுக்கும். எல்லா ஜீவன்களுக்கும் அவர்தான் தந்தை, எல்லா ஜீவன்களுக்கும் அவர்தான் தாய், எல்லா ஜீவன்களையும் காப்பவர் அவரே, எல்லா ஜீவன்களுக்கும் தாத்தாவும் அவர் தான். பொதுவா பிரம்மா பிதாமகா அப்படின்னு அழைக்கப்படுவார், கிருஷ்ணரும் பிதாமகா. ஏன்னா கிருஷ்ணர் பிரம்மாவுக்கும் தகப்பனார். சில நேரங்கள்ல கிருஷ்ணர் பர பிதாமகான்னு சொல்லப்படுவார். பிதாமகர்கள்ல அவர் அவருக்கும் மேல இருக்கார். எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணர் தன்னையே இங்க தந்தையாக, தாயாக, தாத்தாவாக, காப்பவனாக நிலைநாட்டுறார். நிறைய பேருக்கு இதை ஏத்துக்க மாட்டாங்க. என் பையனுக்கு நான் தான் அப்பா, இது என்ன கிருஷ்ணர் அவரை போய் அப்பா, அவரே அப்பான்னு சொல்லிக்கிறாரு, நான் அப்ப அப்பா கிடையாதா? என் பையனுக்கு நான் தான் அம்மா, நான் தான் என் பையனை 10 மாசம் சுமந்து பெத்தேன் தெரியுமா? இப்போ கிருஷ்ணர் நான் தான் அம்மான்னு சொல்றாரு, என்ன இது கதையா இருக்கு அப்படிமா. நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த விஷயத்தை சந்திக்கிறது உண்டு. அதுவும் குறிப்பா எப்பயாவது, பொதுவா யாருக்கும் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எளிமையா கிடைக்கிறது இல்ல. கிருஷ்ண பக்தி அவ்வளவு எளிமையா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படி யாருக்காவது கிடைச்சு வந்தாலும், அதுவும் இளமை பருவத்துல ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சது அப்படின்னா அது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இளமை முதுமை அப்படிங்கிறது எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் இளமை பருவத்தில் நம்ம கிடைக்கும் போது நம்மளுடைய புலன்கள் எல்லாம் வலுவோடு இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அதிக ஆயுள் இருக்கிறதா நம்ம நினைக்கலாம்.
இருந்தாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். எப்படி பார்த்தாலும் இளைஞர்கள் கிருஷ்ண பக்திக்கு வரும்போது இயற்கையா யாரெல்லாம் சில பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறாங்களோ இயற்கையா அவங்களுக்கு யோசனை இருக்கும், நான் என்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு. கிருஷ்ணர் தான் தந்தை, கிருஷ்ணர் தான் தாய், கிருஷ்ணர் தான் காப்பாளன், கிருஷ்ணர் தான் தாத்தா. அதனால பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய தாய் தந்தையர், காப்பவர்கள், தாத்தா எல்லாரையும் விட்டுட்டு கிருஷ்ணர் கிட்ட சரணடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி வரும்போது அவங்களுடைய தாய் தந்தையர் ஏதோ ஒரு காரணத்தினால பகவத்கீதை எடுத்து படிச்சுட்டாங்கன்னா இதை பார்த்து அங்க பாரு பகவத்கீதை வேண்டாம் அப்படிமா. பல பேர் பல நிலைகள்ல பகவத்கீதைய புறக்கணிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு எல்லாருமே தயங்குவாங்க. எங்கேயாவது ஏதாவது சாக்கு சொல்ல முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. போன வாரம் இங்க தவத்திரு பக்திகாஷ் மகாராஜ் வந்திருந்தப்ப அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில மேற்கு மாம்பலத்துல அங்க ஒரு பள்ளிக்கூடத்துல பக்தர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்க உபன்யாசம் கொடுத்தார். அங்க வெளியில ஒரு பையன், ஒரு பிராமண பையனா பிராமண குடும்பத்துல பிறந்த பையன், வெளியில கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தான். மகாராஜ் அவங்கிட்ட போய், உன்னோட வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை வீணடிக்காத, கிரிக்கெட் விளையாண்டு இருக்காத, நாங்க இங்க உபன்யாசம் நடத்துறோம் வா அப்படின்னு கூப்பிட்டார். அவன் எனக்கும் வர்றதுக்கு ஆசைதான், ஆனா எங்க வீட்டுல இப்ப யாரோ தூரத்துக்கு அந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க, எனக்கு தீட்டு, நான் வர முடியாது அப்படின்னா. ஏதாவது ஒண்ணு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணுமே. அது மாதிரி பகவத்கீதையும் படிக்காம இருக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய சாக்கு சொல்லுவாங்க. இத பார்க்கும் போதும் அப்படி நினைக்கலாம், கிருஷ்ணர் ஏன் தானே தந்தை, தானே தாய், தானே காப்பவன், தானே தாத்தா, இதெல்லாம் ஏன் அவர் சொல்லணும்? உண்மையில அவர் தான். அதனாலதான் அவர் சொல்றார். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இதையே அப்படியே திருப்பிடுவாங்க. கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் சொல்றது பிரகாரம் கிருஷ்ணர் தான் நம்மளுடைய தாய், கிருஷ்ணர் தான் நம்மளுடைய தந்தை, சரியா? சில பேர் என்ன பண்ணுவானா, அதை அப்படியே உல்டா போட்டுட்டு தாய் தான் கிருஷ்ணர், தந்தை தான் கிருஷ்ணர்னு சொல்லுவான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரியாதா உனக்கு? மாதா பிதா குரு தெய்வம் தெரியாதா உனக்கு? இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். ஏன்னா கிருஷ்ணருடைய பிரதிநிதிகளா இருக்கிறாங்கிற பட்சத்துல யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய பிரதிநிதியா இருக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணரை போல மதிக்கத்தக்கவர்கள். தாய் தந்தையர் கிருஷ்ணருடைய பிரதிநிதியா இருக்க வேண்டிய பொறுப்புல இருக்காங்க. தாய் தந்தை குரு மன்னன் இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய பிரதிநிதி. கிருஷ்ணருடைய பிரதிநிதி அப்படிங்கிறவங்க உண்மையில கிருஷ்ணருடைய பிரதிநிதியா செயல்படணும். எப்போ ஒரு நாட்டினுடைய மன்னன் கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக செயல்பட்டு மக்களை கிருஷ்ணரை நோக்கி கொண்டு போறானோ அப்ப அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு கிருஷ்ணருக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அதே மரியாதை நம்ம கொடுக்கணும். எப்போ ஒரு குரு கிருஷ்ணரை நோக்கி ஒருத்தரை வழிகாட்டுறாரோ அப்ப அந்த குருவுக்கு கிருஷ்ணருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். எப்போ ஒரு தாய் தந்தைய கிருஷ்ணரை நோக்கி தன்னுடைய மகனை வழிகாட்டுறாங்களோ அப்ப அந்த தாய் தந்தையர் கிருஷ்ணருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டியவர்கள். எப்படி ஒரு குரு தன்னுடைய சிஷ்யன் தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தனக்கு எடுக்காம கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும், அதுதான் ஒரு குருவினுடைய பணி. குருவா இருக்கணும்னா அதுதான் முறை. அதை விட்டுட்டு எப்போ ஒரு குரு தனக்கு எடுத்துக்கிறாரோ, எப்ப கிருஷ்ணரை காட்டாம தனக்கு எடுத்துக்கிறாரோ அப்ப அந்த குரு நிராகரிக்கப்படணும். ரைட்? நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கோம். அதே விஷயம் தாய் தந்தையருக்கும் பொருந்தும், மன்னனுக்கும் பொருந்தும். ஒரு தாய் தந்தையர் அப்படிங்கிறவங்க எப்ப கிருஷ்ணருடைய பிரதிநிதியா செயல்படுவாங்கன்னா எப்ப அவங்க உண்மையில கிருஷ்ணரை நோக்கி தன்னுடைய குழந்தைகளை வழிகாட்டுறாங்களோ அப்ப. எப்ப
ஒரு மாதா பிதா கிருஷ்ணரை நோக்கி தன்னுடைய சுதாவ அல்லது மகன் அல்லது மகளை வழிகாட்டுறாங்களோ அப்போ அவங்க நிச்சயமா மதிக்கத்தக்கவர்கள். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பௌதிகமான ஓரளவு மரியாதை நம்ம கொடுக்கலாம். நிச்சயமா பெரியவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கப்படணும். ஆனா கிருஷ்ணருக்கு சமமான மரியாதை நிச்சயமா கிடையாது. யாரெல்லாம் வயதால பெரியவங்களோ நமக்கு பல நிலைகள்ல உதவி செஞ்சிருக்காங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறது தான் வேத கலாச்சாரம். இருந்தாலும் மரியாதையிலையும் பல நிலைகள் இருக்கு. எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணர் தான் ஒருத்தருடைய தந்தை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். எல்லோருக்கும் தந்தை அவர்தான். எல்லாரையும் காக்கக்கூடியவர் அவர்தான். நித்யோ நித்யானாம் சேத்தனஸ்சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்தியமானவர்கள் நித்தியமானவர், சேத்தனமானவர்கள்ல சேத்தனமானவர். சேத்தன அப்படின்னா உணர்வுடைய வஸ்துக்கள். இது ஜடம். இந்த மரப்பலகை எடுத்தோம்னா இது ஒரு ஜடம். இதுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய சேத்தன உணர்வுடையவர்கள்ல உணர்வுடையவர், அதாவது எல்லாரையும் காட்டிலும் தனித்து விளங்கக்கூடியவர். ஏகோ பகுனாம், அந்த ஒரு முதலாளி. யோ விததாதி காமம், மற்ற எல்லாருடைய காமங்களையும் பூர்த்தி செய்கிறார் பகவான் கிருஷ்ணர். அவர்தான் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார், எல்லோரையும் காப்பாற்றுகிறார். அது ஒரு தன் முறையா புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் தான் நம்மளுடைய தந்தை. அகம் பீஜ பிரதாபிதா, எல்லாருக்கும் விதை கொடுக்கக்கூடிய தந்தை அவர்தான். கிருஷ்ணர் நமக்கு நம்ம மேல அதிகமான பாசம் வச்சிருக்கார். நம்ம கிருஷ்ணரை புறந்தள்ளிட்டு இங்க வந்திருக்கோம். இருந்தாலும் கிருஷ்ணர் நம்ம மேல கருணையோட இருக்கார். கிருஷ்ணர் நம்ம மேல கருணையோட இருக்கிறனால அவர் பல நேரங்கள்ல இந்த உலகத்துல அவதரிக்கிறார். ஏன் கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதரிக்கணும்? நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில மதத்தினர் அவங்க கடவுள் இந்த உலகத்துல அவதரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கடவுள் அவதரிக்க முடியாது? கடவுள் அப்படின்னா அவரால் ஏதாவது ஒரு செயல் முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அவர் கடவுளா இருக்க முடியாது. இஸ்லாமியர்கள் அவங்க கடவுள் இந்த உலகத்துல அவதரிக்க முடியுங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடவுளுடைய தூதர்கள் மட்டும்தான் வர முடியும், கடவுள் வர முடியாது அப்படிமா. ஆனா கடவுள் வர முடியாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவருடைய விருப்பப்படி அவர் வர்ற மாதிரி இருக்கும். கிருஷ்ணர் கீதையில தெளிவுபடுத்துறார், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் கிருஷ்ணர் ஒவ்வொரு யுகந்தோறும் தோன்றுகிறார். அப்படி யுகந்தோறும் தோன்றுகிறார் எதற்காக அப்படின்னா இந்த ஜீவன்கள் மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசத்தினால. இந்த உலகத்துல நம்ம பார்க்கலாம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு வகையான பாசம் இயற்கையான ஒன்று. ஜட உலக விஷயத்துல பார்க்கும்போது உண்மையிலே இயற்கையானது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஜீவன்கள். எந்த ஜீவன் ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் எந்த விதத்துல தொடர்பு? எல்லாருமே ஜீவன்கள் அப்படிங்கிற விதத்துல தான் தொடர்பு. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை தன்னுடைய தாயாகவோ தந்தையாகவோ நினைக்கிறதுனா அறியாமையினாலதான், இந்த உடல் காரணத்தினாலதான். உடல் அப்படின்னாலே அறியாமை தான். நம்ம யாரும் இந்த உடலை சார்ந்தவர்கள் கிடையாது, ஆத்மாக்கள். ஆத்மா நித்தியமானது, உடல் அழியக்கூடியது. இந்த உடல் சார்ந்த உறவுகள் எல்லாமே அழியக்கூடியது. இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல நம்ம ஜடவா உடலோடு நம்மளை அடையாளப்படுத்திட்டு இருக்க காரணத்தினால இயற்கையாகவே பாசம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்களுடைய தாய் தந்தையர் மேல இருக்கக்கூடிய பாசம் இயற்கையான ஒன்று. அதே மாதிரி ஒரு தாய் தந்தையருக்கு தங்களுடைய குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய பாசமும் இயற்கையான ஒன்று. இயற்கை அப்படின்னா அதை மறுபடியும் சொன்னா
ஜட உடல் ரீதியில நம்ம அடையாளப்படுத்திக்கிற காரணத்தினால இயற்கையான ஒன்று. அதே மாதிரி ஆத்ம ரீதியில பார்க்கும்போது ஜீவன் கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறது அப்படிங்கிறதும் கிருஷ்ணர் ஜீவன் மேல அன்பு செலுத்துறதுங்கிறதும் இயற்கையானதுதான். கிருஷ்ணர் தான் நம்மளுடைய தந்தை அப்படிங்கும் போது நம்ம இயற்கையா கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்தணும். ஜீவரோ சுரூபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். ஜீவன்கள் எல்லோரும் கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்த வேண்டியவர்கள். கிருஷ்ணர் அதே மாதிரி இந்த ஜீவன்களை காப்பதற்காக இந்த ஜட உலகத்தில் அவதரிக்கிறார். சில நேரங்கள்ல அவர் சாக்ஷாத் அவரே அவதரிக்கிறார், அது மிக அரிது. சில நேரங்கள்ல கிருஷ்ணர் தன்னுடைய அங்கங்கள் மூலமாக வரார், தன்னுடைய அம்சங்கள் மூலமாக வரார். கிருஷ்ணருடைய அம்சங்கள்ல 2 பிரிவினர் இருக்காங்க. ஒன்னு சுய அம்சங்கள், இன்னொன்னு பின்ன அம்சங்கள். சுய அம்சங்கள், கிருஷ்ணருடைய சுய அம்சங்கள் தான் விஷ்ணு, நாராயணா, ராமா, வராஹா, நரசிங்கா, கூர்மா, எத்தனையோ அவதாரங்கள். அதெல்லாம் கிருஷ்ணருடைய சுய அம்சங்கள். சுய அம்சம் அப்படின்னா கிருஷ்ணருக்கும் அவங்க அந்த பல்வேறு ரூபங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணருக்கும் நரசிம்மருக்கும் நாராயணருக்கும் விஷ்ணுவுக்கும் எல்லா ரூபங்களுக்கும் மத்தியில வேறுபாடு கிடையாது. அதனால அவங்க சுய அம்சங்கள்னு சொல்லப்படுறாங்க. பின்ன அம்சங்கள் அப்படின்னா ஜீவன்கள். சில நேரத்துல கிருஷ்ணர் தான் கூட இருக்கக்கூடிய ஜீவன்களை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்களை காப்பதற்காக அனுப்பி வைக்கிறார். நம்ம பார்க்கிறோம் ஸ்ரீல பிரபுபாத் தனிப்பட்ட முறையில ஆன்மீக உலகத்துல அவருடைய சொரூபம் என்ன அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்தல. இருந்தாலும் நிச்சயமா நம்ம சொல்லலாம், ஸ்ரீல பிரபுபாத் கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்பட்டு ஆன்மீக உலகத்துல இருந்து இங்க இறங்கி வந்தவர். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதரை நம்ம சக்தி ஆவேஷ் அவதார் அப்படின்னு சொல்லுவோம். சக்தி ஆவேஷ் அவதாரம் அப்படின்னா ஜீவன்கள் பகவானால சக்தி அளிக்கப்பட்டு அவதாரம் எடுக்கக்கூடிய. அவதாரம் அப்படின்னா இறங்கி வருது. ஆன்மீக உலகத்திலிருந்து இங்க இறங்கி வந்தோம். பகவான் அவதாரம் எடுக்கிறார், ஜீவன்களும் அவதாரம் எடுக்கலாம். நம்ம இந்த உலகத்துல ஜட உலக வாழ்க்கையில சிக்கி தவிக்கிறதுக்கும் கிருஷ்ணருடைய தூய பக்தர்கள் அங்கிருந்து இங்க அவதாரமா வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜீவன்கள் எல்லாருமே சில காலகட்டத்தில் நம்ம கிருஷ்ணரோட இருந்து அங்கிருந்து இங்க இறங்கி வந்திருக்கோம். ஆனா அவதாரங்கள் அப்படி கிடையாது. அவங்க நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக வராங்க. பல்வேறு தூய பக்தர்கள், ஸ்ரீல பிரபுபாத், ஸ்ரீல பக்திசான் சரஸ்வதி தாக்கூர், ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, பல்வேறு ஆச்சாரியர்கள், யாரெல்லாம் கிருஷ்ணருடைய சக்தியை பெரிய அளவுல வெளிக்காட்டினாங்களோ அவங்க எல்லாரும் நிச்சயமா கிருஷ்ணருடைய சக்தி ஆவேஷ அவதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ரீல பிரபுபாத் இது குறித்து சொல்லும் போது சில நேரங்கள்ல யாரெல்லாம் உண்மையான கிருஷ்ண பக்தி, சுத்த கிருஷ்ண பக்தி, அதை நோக்கி வழிகாட்டாத ஒரு சில நபர்களை கூட சக்தி ஆவேஷ அவதாரமா எடுத்திருக்கார். ஏன்னா மக்கள் பல நிலைகள்ல இருப்பாங்க. எல்லோருக்கும் உடனடியா கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறதுக்கான திறமை இருக்காது, அல்லது எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி இருக்காது. உதாரணத்துக்கு புத்தர் அவதரித்த சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கலாம். புத்தர் அவதரித்தப்ப இந்த உலகத்துல இருந்தவங்க எல்லாரும் வேதங்களை தவறா புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அத்தகைய மக்கள்கிட்ட வேதங்களுடைய உண்மையான கொள்கைகளை பத்தி எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முடியாது. அதனால வேதங்களை மொத்தத்தையும் நிராகரிச்சார் புத்தர். புத்தர் ஒரு வகையான நாத்திக கொள்கையை தான் பரப்பினார். புத்தர் கடவுளை பத்தி எதுவும் சொல்லி தரல. புத்த மதத்தை பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. புத்த மதம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு விதத்துல. ஏன்னா அங்க கடவுளே கிடையாது. அங்க அப்புறங்கிறது மதம் வந்தது. இருந்தாலும் புரியணுங்கிறதுக்காக சொல்லணும்னா, புத்த மதத்தினர் யாரெல்லாம் புத்த மதத்தை பின்பற்றாங்களோ அவங்களுக்கு தெரியும் புத்தர் அவருடைய முக்கியமான கொள்கை அஹிம்சா. அஹிம்சா பரதர்மம். அஹிம்சை தான் மிக உயர்ந்த கொள்கையா அவர் எடுத்து சொன்னார்.
அகிம்சையை வலியுறுத்தினார் புத்தர். அதுக்கு காரணம் இருக்க, புத்தர் மக்களை தூய கிருஷ்ண பக்தியை நோக்கி கொண்டு வரல. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவர் பகவானுடைய தொண்டுல ஈடுபட்டார். அதனால புத்தர் சக்தி ஆவேஷ அவதாரமா கருதப்படுறார். பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். அதே மாதிரி ஸ்ரீல பிரபுபாத் ஏசு கிறிஸ்து, நபிகள் நாயகம் இவங்களை பத்தியும் சொல்வார். அவங்களும் அந்த குறிப்பிட்ட நிலையில இருந்த மக்களுக்கு அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல கடவுளை பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்ல மக்கள் கேட்கறது உண்டு, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க? இல்ல சில வெளிநாட்டவர்களை பார்த்து கேட்கறது உண்டு, நீங்க ஏன் கிறிஸ்டினா இருந்துட்டு இப்ப ஹிந்துவா மாறிட்டீங்க? யாரும் ஹிந்துவா மாறல. உண்மையா கடவுள் மேல அன்பு செலுத்துறதுக்கான வழிமுறை கிருஷ்ண பக்தியில இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை படிக்கிறவங்க தெரியும். ஆனா எல்லாருக்கும் அதற்கான தகுதிகள் இருக்காது. முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரியே ஏசு கிறிஸ்து அவர் கடவுள் உணர்வை மக்கள் மத்தியில பரப்பினார். அதுக்காக அவர் வந்தார். அவர் கிருஷ்ணரை பிதாவா ஏற்றுக்கொண்டார். நிறைய பேர் கிருஷ்ணரை பிதாவா ஏற்றுக்கொள்றது இல்ல. கிருஷ்ணர் தான் பிதா அப்படிங்கறத அவர் அவங்களுக்கு எடுத்து சொல்லல. ஏன்னா மக்கள் தகுதியுடையவர்களா இல்ல. அவர் தன்னை சுத்தாவா எடுத்துட்டார், மகனாக எடுத்துக்கொண்டார். ஆனா இங்க கீதையில கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறார், பிதா நான். ஏசு பரலோகத்தில் வாழும் பரமபிதாவேன்னு சொல்லும் போது அந்த பிதா கிருஷ்ணரை குறிக்குது. யார் ஒருத்தர் பகவத்கீதை படிக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரை குறிக்குதுங்கிறத. ஆனா அங்க இருந்த மக்கள் சூழ்நிலை உதவியானதா இல்ல. ஏதோ சில அடிப்படை விஷயங்கள் ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார், அதுக்கே அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அப்புறம் எங்க இருந்து மிச்ச உயர்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லி தர்றது? அதனால உயரிய விஷயங்களை அவரால் சொல்லிக் கொடுக்க முடியல. அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். உதாரணத்துக்கு 10 கட்டளைகள்ல முதல் கட்டளையா கொல்லாதிருப்பாயகான்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை பின்பற்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நிறைய பேர் பாவம் இந்த முதல் கட்டுப்பாடை கண்டிப்பா முறியடிச்சிருப்பாங்க. எத்தனை மிருகங்கள் இறந்ததோ தெரியாது. கொல்லாதிருப்பாயாக. இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அதனால நம்ம இயேசுவோட முதல் கட்டளையை முறியடிப்போம்னு சொல்லி வெற்றிகரமா நிறைய பேர் முறியடிச்சிருப்பாங்க. ஒரு சில பிரிவினர் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்திலையும், அவங்க இயேசு சொன்னதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க ஓரளவுக்கு. அப்படி ஓரளவுக்கு கடைபிடிச்சாங்க அப்படின்னா காலப்போக்கில் ஒருவேளை அவங்களுக்கு சுத்த பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவங்க முறையான பூர்ண நிலையை அடைய முடியும். இருந்தாலும் கடவுள் உணர்வை பரப்புன அத்தகைய நபர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம். எல்லாரும் இதை எடுத்து சொல்றாங்க. கிருஷ்ண பக்தியில மாற்று மதங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு தர்மம் தான் இருக்க முடியும். மதம் அப்படின்னு சொல்றதுக்கு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை தர்மம். தர்மம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்க முடியும். தர்மம் பல தர்மங்கள் இருக்க முடியாது. கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும், பல கடவுள்கள் இருக்க முடியாது. ஒரே ஒரு தர்மம் சனாதன தர்மம். மற்ற எத்தனையோ தர்மங்கள் வரலாம் போகலாம். சனாதன தர்மம் நித்தியமானது. அந்த சனாதன தர்மத்தின் படி கிருஷ்ணர் தான் தந்தை, கிருஷ்ணர் தான் தாய், கிருஷ்ணர் தான் காப்பாளன், கிருஷ்ணர் தான் பிதாமகா. இது யார் ஒருத்தர் சனாதன தர்மத்தை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு புரியும். சனாதன தர்மம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் உரிய தர்மம். இந்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம
நமக்கும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் குத்திக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான், அடையாளம். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின். இதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தவங்க வந்து ஹிந்துவா இருக்காங்க அப்படின்னா, எத்தனை வருஷமா ஹிந்துவா இருக்கீங்க? பிறந்ததுல இருந்தே நான் ஹிந்து தான். சரி, எத்தனை வயசாகுது? 30 வயசாகுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ எந்த மதத்துல இருந்த? 30 வருஷத்துக்கு முன்னாடியா? நான் பிறந்ததே 30 வயசு தான் ஆகுதுங்க. இல்லப்பா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன மதத்துல இருந்த? அட்டா, நான் பிறந்தே 30 வருஷம் தான் ஆகுதுங்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னத்த மதத்துல இருந்த? இல்லையே, 30 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ நித்தியமான வருடங்களா எத்தனையோ உடல்ல இருந்தமே. அப்ப என்ன மதத்துல இருந்தோம்? நாயா பண்ணியா இருந்தப்ப மதம் இருந்ததா? மதம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துறதுக்கு. எப்ப தர்மமானது ஒருத்தனை பக்குவப்படுத்தலையோ அப்ப அந்த மதம் பிரயோஜனம் கிடையாது. எப்போ ஒருத்தர் ஒரு மதத்தை, தர்மத்தை, அது எந்த மதமா வேணாலும் இருக்கலாம், ஹிந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு மதம் அந்த மனிதனை பக்குவப்படுத்தலையோ அந்த மதம் பிரயோஜனம் கிடையாது. அந்த மதத்தினால மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அத்தகைய தர்மங்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவை. சில சூழ்நிலைகள்ல ஒரு நிலையில ஒரு சிலருக்கு சில மதங்கள் உதவி பண்ணலாம். ஆனா இறுதியில பார்த்தோம் அப்படின்னா, எப்ப ஒரு தர்மமானது கிருஷ்ணரை நோக்கி ஒருத்தரை கொண்டு வரல அப்படின்னா அது எல்லாமே நிராகரிக்கப்பட வேண்டிய தர்மங்கள். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதத்துல ஆரம்பத்திலே சொல்லப்படுது, தர்ம புரோஜித கைத்தவாத்ரா பரமோ நிர்மத்சராணம் சுத்தம். தர்ம புரோஜித கைத்தவ, எதெல்லாம் கைத்தவ தர்மங்கள், எதெல்லாம் போலி தர்மங்கள், அல்லது எந்த தர்மங்கள் எல்லாம் ஒருத்தரை கிருஷ்ணரை நோக்கி கொண்டு வராதோ அந்த தர்மங்கள், அது எல்லாம் ஸ்ரீமத் பாகவத்ல நிராகரிக்கப்படுது. தூய வைஷ்ணவர்களுடைய தளத்துல இருந்து பார்த்தோம்னா, வைஷ்ணவ சித்தாந்தத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, அல்லது இன்னொரு விதத்தை சொன்னா பகவத்கீதையின் அடிப்படையில பார்த்தோம்னா, தத்துவ ரீதியா பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். சில நேரத்தில் அடிக்கடி பக்தர்கள் நம்ம கிட்ட வந்து கேட்கறது உண்டு, கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அது சொல்றாங்க. என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒரு விதத்துல பார்த்தோம்னா, யார் வந்து பகவத்கீதையை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும், பகவத்கீதையோட ஒப்பிடும்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதத்தினுடைய சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சோம்னா கூட பகவத்கீதையினுடைய ஒரு துளியில வராது. ஏன்னா கீதையில இருக்கக்கூடிய தத்துவ ஆழம் அவ்வளவு உயர்ந்தது. கீதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவுக்கு ஆழமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கீதை ஏதோ ஹிந்துக்களுடைய புனித நூல் அப்படிங்கிறது கிடையாது. கீதை எல்லோருக்கும் உரித்தானது. கீதை ஒரு தத்துவ புஸ்தகம், உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய புஸ்தகம். தத்துவம் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். உண்மையை விளக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். உண்மை வந்து எல்லோருக்கும் உண்மைதான். நான் ஹிந்து அதனால இந்த புஸ்தகத்துல இருக்கிறத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எவனா சொன்னானா நீ ஏத்துக்க வேண்டாம். ஒரு விதத்துல சொல்லலாம் பரவாயில்லன்னு. ஆனா நான் ஹிந்துங்கிறதுனால நான் பகவத்கீதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது முறையான அறிவு கிடையாது. ஏன்னா இது வந்து தத்துவா, இது உண்மை. இது நான் ஒருத்தர் ஹிந்துனாலும் சரி, முஸ்லிம்னாலும் சரி, கிறிஸ்தவனாலும் சரி, இது உண்மைதான். இது என்னைக்கு மாற போறது கிடையாது. இதுல ஒருத்தர் நம்பிக்கை வச்சாலும் சரி, நம்பிக்கை வைக்காட்டியும் சரி, அது அப்படியே தான் இருக்கும், மாறாது. ரெண்டையும் கூட்டுறான் 4 அப்படின்னா அது எல்லாருக்கும் 4 தான். அது உண்மை. அதை ஒருத்தர் நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, 4 தான். இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், ரெண்டையும் கூட்ட 5ன்னு ஒருத்தன் நினைச்சானா அது அவனோட முட்டாள்தனம். அது மாதிரி பகவத்கீதை உண்மையை எடுத்து சொல்லுது. சில பேர் சொல்லுவாங்க
இந்துக்களுடைய நம்பிக்கை பிரகாரம் மறுபிறவி இருக்கு. என்னது இந்துக்களுடைய நம்பிக்கை பிரகாரம்? நீ மட்டும் பிறக்க போறது இல்லையா? கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, தேகினோஸ்மின்யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முகியதி. ஒரு ஜீவன் இந்த உடலுக்குள்ளார் இருக்கும்போது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை இதெல்லாம் கடந்து செல்லுது. அதுபோல மரணத்தின் போது வேறு உடலை சென்றடையுதுங்கிறார். சரியா? இது நீ ஹிந்து, அதனால நீ சின்ன குழந்தையா இருந்து இளைஞனாகி முதியவனான, நான் கிறிஸ்டின் அதனால நான் முதியவன் ஆக மாட்டேன், இல்ல நான் குழந்தைய இல்லவே இல்லை அப்படின்னு யாராவது உளர முடியுமான்னு? அப்படி உளர்னா அவனை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் கீதையில் இருக்கக்கூடிய கொள்கைகள் எல்லோருக்கும் உரியது. பகவத்கீதையினுடைய தாத்பரியங்கள், அதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமானது. சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு கேட்கும் போது காதுக்கு இனிமையா இருக்காது. காதுக்கு இனிமையா இருக்கிறதுக்காக பகவத்கீதை கேட்க வேண்டாம். நம்மளுடைய இறுதி நன்மைக்காக, நம்மளுடைய உண்மையான நன்மைக்காக, அதற்காக நம்ம பகவத்கீதையை கேட்கணும். அப்படி நம்ம பகவத்கீதையை கேட்டோம்னா நம்ம உண்மையான பலனை அடைய முடியும். சும்மா இங்க கிருஷ்ணர் தன்னையே அப்பான்னு சொல்றாரு, இது எனக்கு வேண்டாம். இங்க கிருஷ்ணர் என்ன முட்டாள்னு சொல்றாரு, இது எனக்கு வேண்டாம். இங்க கிருஷ்ணர் மறுபிறவி இருக்குன்னு சொல்றாரு, அதனால இது எங்களுக்கு வேண்டாம். இப்படி எல்லாம் புறக்கணிக்கிறதுக்கானது கிடையாது பகவத்கீதை. பகவத்கீதை அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுடைய விவாதத்துக்கான புஸ்தகம் கிடையாது. ஒரு கருத்து, இந்த முதல் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பகவத்கீதையை தடை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு சிலர் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்ல. பகவத்கீதையை பத்தி விவாதிக்கிறதுக்கு கோர்ட்ல இருக்க ஜட்ஜுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒருத்தன் ஒரு சூரியன் இருக்கு, சூரியனை கையை வச்சு மறைக்கணும்னு நினைச்சா மறைக்க முடியாது. பகவத்கீதை சூரியனை போன்றது. அதை ஒரு சில இடத்துல தடை செய்யறதுனால பகவத்கீதையை அதனுடைய விஷயங்களை மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறான எண்ணம். பகவத்கீதையை பத்தி விவாதிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் வேணும். பகவத்கீதைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அந்த நிலையில இருக்கணும். கீதையை பத்தி தெரியாதவனை பத்தி கீதையை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால பகவத்கீதைய முற்றிலுமா ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம மனம் வைக்கணும். கீதையினுடைய பாதியை ஏற்றுக்கொண்டு பாதியை ஏற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் தான் நம்மளுடைய எல்லோருடைய தாய், தந்தை, காப்பவர், தாத்தா எல்லாமே கிருஷ்ணர் தான். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ரஷ்யாவில் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை பேன் பண்ணி 500 சர்ச்சை குறைஞ்சு போச்சாங்க. அதுக்கப்புறம் ரகசியமான பைபிள் பற்றி திரும்பி ரிசர்வேஷன் ஆச்சு சர்ச்சை. 69 இந்துக்கள் தான் இருக்காங்க, கிருஷ்ண பக்தர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு ரஷ்யாவில் எடுத்துனா கூட இருக்கும்போது அவங்க தடை செய்யலாம் விவாதம் பண்ண பிறகு ரகசியமா படிக்கிறவங்க அதிகமாக ஆர்வம் அதிகமாகும் அவங்களுக்கு. பகவத்கீதையை தடை செய்ய போறாங்க அப்படின்னு தெரியும் போது நிறைய பேர் இதுல என்ன புதுசா, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய பேர் படிக்க வருவாங்க. வாஸ்தவம் தான், நம்மளும் அதை விவாதிச்சோம். நிச்சயமா நிறைய பேருக்கு அதான் சொன்னேன், இவ்வளவு நாளா பகவத்கீதை அப்படின்னு ஒண்ணு, பகவத்கீதை உண்மை இருவில் எழுதினது தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். இஸ்கான் பகவத்கீதை உலகத்துல பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ரஷ்யால கிருஷ்ண பக்தர்கள் அதிகமாயிட்டு வராங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரியும். இஸ்கான் ரஷ்யால தன்னோட ஜனத்தொகை பெருக்கிக்கிட்டே வருது. அதனால ஒரு சிலருக்கு பிடிக்கல, அவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சில நேரங்கள்ல கிருஷ்ணர் அது மாதிரி ஏற்பாடு பண்ணுவார். ஸ்ரீல பிரபுபாத் அவர் பல நேரங்கள்ல கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சம்பந்தமா பத்திரிகைகள்ல பாராட்டி வரும். சில நேரங்கள்ல
இகழ்ந்தும் வரும். அது மாதிரி வரும்போது சில பிரபுபாதை பத்தி பொறுப்படுத்த மாட்டார். எத்தனை தடவை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இந்த மாதிரி பண்றாங்க, ஹரே கிருஷ்ணக்காரங்க இந்த மாதிரி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, ஒவ்வொன்றும் ஹரே கிருஷ்ணா வரும்போது பிரபுபா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றாங்க, நல்லதுதான். கிருஷ்ணரோட பேரை யாரெல்லாம் இந்த கட்டுரை படிக்கிறாங்களோ எல்லாரும் கிருஷ்ணரோட பேரை படிக்கணும். அது மாதிரி கிருஷ்ண பக்தர்கள் ரஷ்யால பெருகிட்டு வராங்க அப்படின்னா ஒரு விதத்துல நமக்கு இது நம்ம செலவு பண்ணாம நம்மளுடைய பகவத்கீதைக்கு விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் முதல்ல ரஷ்யாவுக்கு போகும்போது ஏற்பட்ட அனுபவம், பிரபுபாதர் ரஷ்யாவுக்கு போகும்போது அவருக்கு பெரிய அளவுல ஒன்றும் அனுபவம் கிடையாது. ஏன்னா அப்ப ரஷ்யா இப்ப இருக்கிறதோட இன்னும் மூடி இருந்தது. அதாவது மற்ற கலாச்சாரங்கள் மற்ற பண்பாடுகளுக்கு ரொம்ப மதிப்பளிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. சில பிரபுபாத் அங்க போனப்ப ஒரே ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட பேசினார் அங்க மாஸ்கோல. ஒன்றும் பெரிய அளவுல அப்ப பிரச்சாரம் இல்லை. அதன் பிறகு சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இஸ்கான் ரஷ்யால பெரிய வளர்ச்சியை அடைஞ்சது. சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் ரொம்ப கடினமா இருந்தது. பல நேரங்கள்ல பல பக்தர்கள் சிறையில இறந்து போயிருக்காங்க. ரஷ்யால ஆரம்ப காலகட்டத்துல ரஷ்யால இஸ்கான் சந்திச்ச சிக்கல்கள் அதை பத்தி சொல்லி மாளாது. பல துன்பங்களை பக்தர்கள் சந்திச்சாங்க. பல நேரங்கள்ல பல கஷ்டங்களுக்கு அதுக்கப்புறம் காலப்போக்கில் இஸ்கானுக்கு ரஷ்யால ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இந்தியாவில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ரஷ்யால நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இயக்கம் வளர்ச்சி பெற ஆரம்பிச்சது. குறுகிய காலகட்டத்தில் ரஷ்யால பெரிய அளவுல வளர்ச்சி பெற்றிருக்கிறதுனால நிச்சயமா ஒரு சிலருக்கு பொறாமை இருக்கும். ஆனா பொறாமப்படுறதை காட்டிலும் தத்துவ ரீதியா ஒருத்தர் பார்த்தாங்கன்னா எடுத்துக்கலாம். இவங்க கிருஷ்ண பக்தர்கள், நான் இயேசுவை கும்பிடுறேன். இயேசு யாரை கும்பிட்டாரு? யாரோ ஒருத்தர் கும்பிட்டாரு. யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நாங்க சொல்றோம் யாரை கும்பிட்டாருன்னு. கிருஷ்ணரை கும்பிட்டார். அதை ஒன்னால இல்ல கிருஷ்ணரை கும்பிடலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்க. கிருஷ்ண பக்தி இயக்கத்தினர் யாரையும் மதம் மாற்றம் செய்யறதில்ல. ஒருத்தருக்கு உண்மையான தர்மத்தை எடுத்துரைக்கும். யாரும் நம்மளை ஹிந்துக்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதும் கிடையாது. எல்லாமே அடையாளங்க. இப்போ ஒருத்தன் தன்னை நான் ஹிந்து 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 ஹிந்துன்னு கிறிஸ்தவர்கள் மேல இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்போட இருக்கான் அப்படின்னா அடுத்த பிறவியில் அவன் ஒரு கிறிஸ்தவனா பிறக்கலாம், இஸ்லாமியரா பிறக்கலாம். இப்போ ஒருத்தன் தன்னை நான் இந்தியன் 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 பாகிஸ்தான்காரன் என்னுடைய விரோதி அதே நினைச்சுட்டு இருக்கானா அடுத்த பிறவியில் அவன் பாகிஸ்தான்ல பிறப்பான். பாகிஸ்தான்ல பிறந்து இந்தியாக்காரன் என்னுடைய விரோதி விரோதின்னு நினைச்சுட்டு இருப்பான். இப்ப கேரளாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் மலையாளி அவன் மலையாளி மலையாளி அப்படின்னு சொல்லி விரோதத்தை வளர்த்துட்டு மனசுல நினைச்சுட்டு இருந்தானா அடுத்த பிறவில அவன் மலையாளியா பிறப்பான். இது எல்லாமே அடையாளம் தான், உபாதி, தேவையற்ற அடையாளம். அது எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம். ஜாதி, மதம், இனம், மொழி, எந்த விதத்துல ஒருத்தர் தன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்தினாலும் அந்த எல்லா அடையாளமுமே தற்காலிகமானதுதான். அந்த எல்லா அடையாளங்களுமே நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பாதிப்பாதான் அமையும். அதனால எல்லாருக்கும் இந்த தத்துவங்கள் விளங்காது.
மக்களுக்கு தத்துவங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு வேலை சாதிக்கிறதுங்கிறது எளிமையானது. மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடணும் அப்படின்னா அதுக்கு 10 நிமிஷம் பேசினா போதும். மக்கள் எல்லாரும் கொதித்தெழுந்து உணர்ச்சிகளோட என்ன வேணாலும் செய்வாங்க. பெரும்பாலான மக்கள் கலியுகத்தில் இருக்கவங்க எல்லாருமே மந்த புத்தி உடையவர்கள். அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. யாருடைய உணர்ச்சிகள் தூண்டி விடப்படுதோ அவங்க என்ன காரியம் வேணாலும் செய்யலாம். அடுத்தவனை போய் கொண்டுட்டு வரலாம், தான் உடம்புல நெருப்பு ஊற்றி கொளுத்திக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனாலதான் நம்ம பார்க்குறோம் கலியுகத்தில் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே இருக்கு கலவரங்கள், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கலவரங்கள். ஏன்னா எளிமையா ஒருத்தரை உணர்ச்சி வசப்படுத்தலாம். அப்படி கொஞ்சம் அப்படி பேசி தூண்டி விட்டானா போதும், உடனே ஒருத்தன் போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு வருவான். அது மாதிரி கிருஷ்ண பக்தியை நம்ம கொடுக்க முடியாது. நம்ம தத்துவ ரீதியா எடுத்து சொல்றோம். நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இருந்தாலும் எல்லாரும் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஷில பிரபுபாத் ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்யாவில் போகும்போது அவருக்கு அதிக வரவேற்பு இல்லை. இருந்தாலும் ஷில பிரபுபாத் சொன்னார், ரஷ்யாவில் நிச்சயமா கிருஷ்ண பக்தி இயக்கம் பெருமளவில் வளர்ச்சி பெறும்னா. ஏற்கனவே அவர் தீர்க்க தரிசனம் பண்ணிட்டார். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஓகே, புத்தர் சக்தி ஆவேஷ அவதாரம் அப்படின்னு சொன்னீங்க. தசாவதாரம் அப்படிங்கிறது 10க்கு கட்டுப்பட்டதா? எப்படி எடுத்துட்டாலும் தசாவதாரம் அப்படிங்கிற ஒரு 10க்குள்ளார பகவானுடைய அவதாரங்களை நம்ம முடக்கிறது கிடையாது. தசாவதாரம் அப்படிங்கிறது பகவானுடைய 10 முக்கிய அவதாரங்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஒரு விதத்துல சொல்லணும்னா. ஆனா அதுவும் ஏறக்குறைய அப்படித்தான்னு சொல்லிட முடியாது. தசாவதாரத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க 10 அவதாரங்கள் என்ன அப்படிங்கிறத. ஜெயதேவ் கோஸ்வாமி தன்னுடைய கீத கோவிந்தத்துல தசாவதார ஸ்தோத்திரம் ஜெயதேவ் கோஸ்வாமி கொடுத்தார். அதுல அவர் எல்லாரையும் போல மத்ய கூர்ம வராக நரசிம்ஹ வாமனா பரசுராம ராம பலராம புத்த கல்கி கிருஷ்ணரை தசாவதாரத்துல இணைக்கல ஜெயதேவ் கோஸ்வாமி. ஆனா அவர் புத்தரை இணைச்சிருக்க. ஒரு சிலர் கிருஷ்ணரை இணைப்பாங்க, புத்தரை இணைக்க மாட்டாங்க. சிலர் புத்தரையும் கிருஷ்ணரையும் இணைப்பாங்க, பலராமரை இணைக்க மாட்டாங்க. அதனால தசாவதாரத்துல என்ன இணைக்கிறோம் சேர்க்கிறோங்கிறது வேறுபடலாம். ஆனா பகவான் இப்ப தசாவதாரம் மட்டும் கிடையாது. தசாவதாரத்துல சைத்தன்ய மகாபிரபு பத்தி சொல்லல. ஆனா சைத்தன்ய மகாபிரபு பத்தி ஸ்ரீமத் பாகவதம் எடுத்து சொல்லுது. பிருத்து மகாராஜ் பத்தி தசாவதாரத்துல இல்ல. மோகினி அவதாரம் தசாவதாரத்துல இல்ல. ஹயக்ரீவ அவதாரம் தசாவதாரத்துல இல்ல. பிருஷ்ணி கர்ப்பா தசாவதாரத்துல இல்ல. யக்ஞா தசாவதாரத்துல இல்ல. பல பேர் தசாவதாரத்துல இல்ல. அதனால அதுக்குள்ளார நம்ம தசாவதாரம் மட்டும்தான் பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிற கிடையாது. ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானுடைய அவதாரங்களை பற்றி வர்ணிக்கும் போது 22 பேர்கள் சொல்லப்படுது. 22 பேர் சொல்லிட்டு இந்த 22 முழுமையானது கிடையாது. பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிலடங்காது. பகவானுடைய அவதாரங்கள் எப்படி கடலுடைய அலைகளை எண்ண முடியாதோ அது மாதிரி பகவானுடைய அவதாரங்களையும் எண்ண முடியாது. ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் அவதாரம் எடுத்துட்டே இருக்கார். சில நேரங்கள்ல சாக்ஷாத் அவரே வரார். சில நேரங்கள்ல தன்னுடைய சக்தியை கொடுத்து பலர் அவதாரிக்க செய்றார். பகவானுடைய அவதாரங்கள் சாஸ்திரங்கள்ல 6 விதமா சொல்லப்படுது. 6 விதமான அவதாரங்கள்ல குண அவதார், புருஷ அவதார், லீல அவதார், யுக அவதார், மன்வந்தர் அவதார், ஆவேஷ அவதார், இப்படி 6 விதத்துல பகவான் அவதரிக்கிறார்.
குண அவதாரம் அப்படின்னா சத்தோகுணா, ரஜோகுணா, தமோகுணா, இந்த 3 குணத்துக்கு ஏற்றாற் போல அவர் அவதரிக்கிறார். 3 குணத்துக்கு ஏற்றாற் போல அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா. பிரம்மதேவர் சாக்ஷாத் விஷ்ணு தத்துவா கிடையாது. நான் முதல்ல சொன்னேன், பகவான் ரெண்டா நம்ம பிரிக்கலாம். பகவானுடைய அம்சங்களை, சுய அம்சங்கள், பின்ன அம்சங்கள். சிவபெருமானும் பிரம்மாவும் சுய அம்சங்கள் கிடையாது, பின்ன அம்சங்கள் தான். ஆனா பகவானுடைய குணத்தை தாங்கி இருக்காங்க. பகவானுடைய குணத்தை இல்ல, பகவானால இந்த ஜட இயற்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட குணத்துக்கு அதிபதிகளா வைக்கப்படுறாங்க. சத்துவ குணத்துக்கு அதிபதியா விஷ்ணுவும், ரஜோ குணத்துக்கு அதிபதியா பிரம்மதேவரும், தமோ குணத்துக்கு அதிபதியா சிவபெருமானும் வைக்கப்படுறாங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் யுக தர்மத்தை எடுத்து சொல்றதுக்காக பகவான் அவதரிக்கிறார். அதே மாதிரி லீலைகளை செய்யறதுக்காக அவர் அவதரிக்கிறார். சில நேரங்கள்ல மனுவினுடைய ஒவ்வொரு ஆயுட்காலத்துக்கும் ஒருத்தர் அவதரிக்கிறார். இப்படி பகவானுடைய அவதாரங்கள் 6 விதமா சொல்லப்படுது. அதுல அந்த 6 வித அவதாரங்கள்ல சில அவதாரங்கள் விஷ்ணு தத்துவா, சில அவதாரங்கள் விஷ்ணு தத்துவா கிடையாது, ஜீவ தத்துவா. அந்த ஜீவ தத்துவங்கள் அவங்களுடைய செயலை பொறுத்து குண அவதாரமா சொல்லப்படலாம். சில நேரங்கள்ல அவங்களுடைய செயலை பொறுத்து சக்தி ஆவேச அவதாரமா சொல்லப்படலாம். பகவானுடைய குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றதுக்காக ஒரு ஜீவன் வரும்போது அவங்க சக்தி ஆவேச அவதாரம்னு சொல்லப்படுறாங்க. ஆனா அதே ஜீவன் உதாரணத்துக்கு ரஜோகுணத்தை அதிபதியா செயல்படும் போது, அதாவது பிரம்மதேவரா செயல்படும் போது, அவர் சக்தி ஆவேச அவதாரமா சொல்லப்படுறது கிடையாது, குண அவதாரமா சொல்லப்படுறார். ஆனா அவரும் பின்ன அம்சம் தான். பிரம்மதேவரும் பின்ன அம்சங்கள்ல ஒருத்தர். இருந்தாலும் அவர் சக்தி ஆவேச அவதாரம்னு சொல்லப்படுறது இல்லை, அவர் குண அவதாரம். ஏன்னா அவருடைய பணி வேற. இப்படி நம்ம அவதாரங்களை பற்றிய விஞ்ஞானம் விஸ்தாரமான ஒன்று. நான் ரொம்ப சுருக்கமா சொன்னேன். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் படிச்சோம்னா அவதாரங்களை பற்றிய விவரங்கள் விளக்கமா நமக்கு தெரியும். அர்ச்சாவதார் பகவானுடைய அவதாரங்கள்ல ஒன்று அர்ச்சாவதார். அர்ச்சாவதார் ஸ்வயம் பகவான். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதார், நாம அவதார். கலியுகத்துல பகவான் நாமத்தினுடைய வடிவத்துல வரார். கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தன், கோலகத்தினுடைய பிரேமையை வழங்கக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனம் நேரடியா கிருஷ்ணர் நாமத்தினுடைய வடிவத்துல வரார். பகவத்கீதை பகவானுடைய இலக்கிய அவதாரம். ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரங்கள் கிருஷ்ணனுடைய பிரதிநிதிகளா இருக்கு. அது மாதிரி பகவான் பல ரூபங்கள்ல வரார். எல்லா ரூபங்கள்ல அவர் வர்றதனுடைய குறிக்கோள் இந்த ஜீவனை எப்படியாவது தான் பக்கம் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையுள் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.